ஹாய், மதுரை சிக்கந்தர் ஸ்டோரில் ஊத்தப்பம் பேன் வாங்கிட்டு வந்திருந்ததை காமிச்சிருந்தேன் ஒரு வீடியோவில். அதில் இன்றைக்கி வந்து நம்ம எப்படி வெஜிடபிள் வச்சு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஊத்தப்பம் போடலான்னு நான் காட்டுறேன். இதில் வந்து 4 எண்ணெய் நல்லா தடவிட்டு 4 இதில் தோசை மாவு ஊற்றிட்டு 1 வந்து ஆனியன், பச்சை மிளகா அதெல்லாம் போட்டிருக்கேன். இது ஆக்சுவலாக நான்ஸ்டிக்கில் வர மாதிரியே எப்படி வருதுன்றதுக்காக தான் உங்களுக்கு காமிக்கிறேன். அப்புறம் 1 டொமேட்டோ வச்சுருக்கிறேன், கொத்தமல்லி, பச்சை மிளகா எல்லாம். இன்னொன்றில் வந்து கார்னும் பட்டாணியும் கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சுட்டு திருப்பி அதில் ஒரு க்யூப் பட்டர் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டேன். சின்ன க்யூப் பட்டர் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டேன். நம்ம இன்னும் நிறைய வெரைட்டி பண்ணலாம். மஷ்ரூம் பண்ணலாம், பன்னீர் பண்ணலாம், ஈவினிங் ஸ்நாக்ஸ் பசங்களுக்கு நினச்ச உடனே பண்ணி கொடுக்கலாம். நல்லா இருக்குது, கிறிஸ்பியாக வந்தது, அப்படியே நான்ஸ்டிக் மாதிரியே. ரோஸ்ட் பண்ணிவிட்டு அது தோசை மேலே, அந்த குட்டி தோசை மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இன்னொன்றில் வந்து நான் பொடி தோசை பண்ணலான்ட்டு பொடி போட்டிருக்கேன், இட்லி பொடி. எல்லாத்தையும் இந்த ஓரமாக ஒரு ஸ்பூன் நெய்யோ இல்லைன்னா எண்ணெயோ ஊற்றிக்கோங்க. அந்த ஓரம்லாம் கிறிஸ்பியாக அவ்வளோ நல்லா இருந்தது டேஸ்ட்டு. நினச்ச நேரத்துக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் ஊத்தப்பம், குட்டி மினி தோசை கொடுக்கலாம் பசங்களுக்கு. சீஸ் கூட வேணால் மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஆனால் இதை வந்து 1 சைடு வேக வைங்க, மேலே வந்து லிட் போட்டு மூடிடுங்க. பாருங்கள் என்ன அழகாக வந்துடுச்சு, அப்படியே தோசைக்கல் வச்ச உடனே கலண்டு வந்துடுச்சு அப்படியே அந்த தோசை. சூப்பராக இருந்தது, எனக்கும் ஹாப்பியாக இருந்தது. வாங்கிட்டு வந்ததுக்கு வர்த் தான் அந்த ப்ராடக்ட்டு. அடுத்து வந்து இந்த தோசைக்கு ஒரு சட்னி அரைக்கலான்னு வெங்காயம் போட்டிருக்கேன், பூண்டு போட்டிருக்கேன், 2-3 பூண்டு, காஞ்ச மிளகா ஒரு 5-6, காரம் இன்னும் தேவைன்னா கூட இன்னும் 2 போட்டுக்கலாம். இப்போது ஒரு 2 தக்காளியை நறுக்கி அதில் போட்டிருக்கேன். எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் உப்பு போட்டுட்டு, தேங்காய் நான் ஜாஸ்தி சேர்க்கல, ஒரு சின்ன துண்டு தான் சேர்த்துருக்கேன். சேர்க்காம கூட இதை அரைக்கலாம். ஒரு துளி புளி, எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு நல்லா வதங்கின உடனே நல்லெண்ணெய் விட்டு வதக்கிக்கோங்க. அப்புறம் ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிட்டா கார சட்னி ரெடி. தாளிப்புக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்த பருப்பு போட்டுட்டு கருவேப்பிலை போட்டு தாளித்து கொட்டிட வேண்டிதான். இந்த தோசை ஆக்சுவலாக சட்னியே இல்லாமல் சாப்பிட்லாம். அப்படியே எடுத்து கையில் ஒரு 2-3 வாட்டி கடித்தாலே முடிஞ்சுது ஒரு தோசை. இருந்தாலும் சட்னி வேணும்னா பண்ணிக்கலாம், இல்லைன்னா அப்படியே ஈவினிங்கில் கூட சாப்பிட்லாம். நைட் டின்னருக்கு சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இரும்பு பாத்திரத்தையும் கேஸ்ட் அயனையும் எப்படி ரஸ்ட் ஆகாமல் வைக்கணுன்னா, நல்லா சோப்பு போட்டு கழுவிட்டு யூஸ் பண்ண உடனே ஒரு ட்ரை கிளாத் வச்சு தொடச்சிட்டு விளக்கெண்ணெய் இல்லைன்னா ரீஃபைண்ட் ஆயில் வச்சு அந்த ஒரு ப்ரஷ் வச்சு அப்ளை பண்ணிடுங்க ஃபுல்லாக எல்லா இடத்துலையும். அப்போ தான் அந்த ரஸ்ட்டு ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். நீங்கள் எப்போ தேவையோ அப்போ யூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் அலசி மறுபடியும் எண்ணெய் தடவி வச்சுருங்க. அப்படியே எப்படி வாங்கினீங்களோ அப்படியே இருக்கும், ரொம்ப நாளைக்கு அது யூஸ் ஆகும், நல்ல கிறிஸ்பியாகவும் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன்.